இந்தியர்கள் பயணித்த விமானம் ஒன்று அந்த பகுதியில், அதாவது அரபு நாடுகள் வழியாக மத்திய கிழக்கு நாடுகள் ஊடாக சென்ற இந்திய விமானம் ஒன்று திருப்பி விடப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது. அந்த விமானம் இந்தியாவின் எந்த நகரத்திற்கு வந்தது என்பதையும் அடுத்து நாம் பதிவு செய்ய இருக்கின்றோம். கெய்ரோவில் இருந்து வளைகுடா, எகிப்தினுடைய கெய்ரோ உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தெல்லாம் வளைகுடா நாடுகளுக்கான விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரை அவர்கள் ஒரு பக்கம் கெடு விதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஈரான் நாட்டுக்கு. கத்தார், ஈராக், சிரியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் ஈரானுக்கு எதிராக ஒன்று திரண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 10 சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் அமெரிக்க வான்படை தளங்கள், அமெரிக்காவுடைய கடற்படை தளங்களை நோக்கி சென்றிருக்கின்றன. மத்திய கிழக்கு நாடு என்பது உலகத்தினுடைய எண்ணெய்களின் தொட்டி. உலகமே இன்றைக்கு கச்சா எண்ணெயை அடிப்படையாக வைத்துதான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளுக்குள் அமெரிக்கா தான் ராணுவ நிலைகளை உருவாக்கி வைத்திருக்கின்றது. அந்த ராணுவ நிலைகளை பொறுத்தவரை வான்படை தளமாக இருக்கின்றன, கடற்படை தளமாக இருக்கின்றன, பல்வேறு வீரர்கள் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 19க்கும் கூடுதலான ராணுவ நிலைகளை அமைத்து 40,000 முதல் 50,000 தன்னுடைய நாட்டு ராணுவ வீரர்களை அரபு நாடுகளுக்குள் நிலைநிறுத்தி இருக்கின்றது அமெரிக்கா. எனவே அமெரிக்காவினுடைய ராணுவ நிலைகளை தற்பொழுது தாக்குவதன் மூலமாக அமெரிக்க படைத்தளத்திற்கும் அமெரிக்க படை வீரர்களுக்கும் உயிரிழப்பு ஏற்படுவதற்கான ஒரு அச்சுறுத்தல் எழுந்திருக்கின்றது. இஸ்ரேலில் இருந்து 160 பேருடன் வந்த இந்திய விமானம் குவைத்துக்கு திருப்பி விடப்பட்டது. பல்வேறு அரபு நாடுகள் வான் எல்லையை மூடியிருப்பதன் காரணமாக குவைத் நாட்டினுடைய வான்வெளியை நோக்கி இந்திய விமானம் 160 பேருடன் இஸ்ரேலில் இருந்து புறப்பட்டு வந்திருக்கின்றது. தற்பொழுது திசை மாற்றி அனுப்பப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலில் இருந்து புறப்பட்ட அந்த விமானம் ஜோர்டானை கடந்த நிலையில் தான் குவைத்துக்கு திசை திருப்பி விடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே குவைத்தும் கூட ஒரு அபாயகரமான கட்டத்தில் தான் இருக்கின்றன. குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களையும் குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் ஜோர்டானை கடந்து வர முடியாததன் காரணமாக இஸ்ரேலில் இருந்து புறப்பட்ட அந்த இந்திய விமானம் 160 பேருடன் தற்பொழுது குவைத்துக்கு திருப்பி விடப்பட்டிருக்கின்றது. பயணிகள் விமானத்தை குறிவைத்து ஒருபொழுதும் எந்த நாடும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்பது போர் நியதியாக இருக்கின்றன. ஆனால் அந்த நியதியை எல்லாம் இஸ்ரேலோ ஈரானோ பின்பற்றுமா என்பது சந்தேகம் எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த 2 நாடுகளும் எந்த விதமான போர் நெறிமுறைகளும் இல்லாமல் யுத்தம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலும் தன் பங்கிற்கு கண்டபடி தாக்குதலை நடத்தி வருகின்றது. ஈரானும் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப மருத்துவமனை, குடியிருப்பு என்று வேறுபாடு இல்லாமல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் பயணிகள் விமானம் எந்த அளவு பாதுகாப்பாக இருக்கும் என்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய நாட்டினுடைய நகரங்களுக்கு வந்த விமானங்களும் திருப்பி விடப்பட்டு வருகின்றன. அதன்படி இஸ்ரேலில் இருந்து இந்தியா புறப்பட்ட 160 பயணிகளுடன் வந்து கொண்டிருந்த விமானம் ஒன்று ஜோர்டானை கடந்த பிறகு குவைத்துக்கு உடனடியாக திருப்பி விடப்பட்டிருக்கின்றது. வளைகுடா நாடுகளுக்கான விமான சேவைகள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. கத்தாருக்கோ, குவைத்துக்கோ, துபாய் உள்ளிட்ட அந்த நாடுகளுக்கோ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நாடுகளுக்கோ, பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளுக்கோ செல்ல இருந்தவர்கள் தங்களுடைய பயணத்தை தற்பொழுது ஒத்திவைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஏர் இந்தியா விமானம் வளைகுடா நாடுகளுக்கான விமான சேவையை ரத்து செய்திருக்கின்றது. வளைகுடா நாடுகளுக்கு செல்லக்கூடிய அனைத்து விமான சேவையையும் ரத்து செய்வதாக ஏர் இந்தியா சொல்லியிருக்கின்றது. ஏற்கனவே இண்டிகோ விமான நிறுவனமும் தங்களுடைய பெரும்பாலான விமானங்கள் வளைகுடா நாடுகளுக்கு செல்லாது என்ற ஒரு தகவலை சொல்லியிருந்தார்கள். ஏர் இந்தியாவை பொறுத்தவரை மொத்தமாக வளைகுடா நாடுகளுக்கான எங்களுடைய விமான சேவையை நிறுத்தி வைத்து விட்டோம் என்ற ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 10 ஏவுகணைகள் வரை அமெரிக்க படைத்தளங்களை தாக்கி இருக்கின்றன என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஈரான் நாடு தன்னிடம் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். எனவே அந்த ஏவுகணைகளால் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடும். நேரடியாக அமெரிக்காவினுடைய நாட்டுக்குள் சென்று எந்த ஏவுகணையும் விழப்போவதில்லை. ஆனாலும் அமெரிக்க படை வீரர்கள் இருக்கக்கூடிய ராணுவ முகாம்கள் மீது இந்த தாக்குதலை ஈரான் தொடங்கி இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி முதலும் கடைசியுமாக ஒரு முறை மூர்க்கத்தனமாக மோதி பார்த்து வருவோம் என்று முடிவெடுத்து விட்டது. அதன் காரணமாகத்தான் இஸ்ரேலாக இருந்தால் என்ன, அமெரிக்காவாக இருந்தால் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளாக இருந்தால் என்ன, சண்டையிட்டு பார்த்து விடலாம் என்ற முடிவிற்கு ஈரான் சென்று விட்டது. உள்ளபடியே இது ஈரான் ஒரு சமயோஜிதமாக செயல்பட்டு எடுத்த முடிவா அல்லது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பிழையை தனக்குத்தானே ஈரான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றதா என்பது இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலேயே தெரிய வந்துவிடும். ஈரான் மக்கள் அனைவருமே பதுங்குகுழிகளுக்குள் தான் இருக்கின்றார்கள். ஈரான் நாட்டு மட்டுமல்லாமல் இஸ்ரேல் நாட்டிலும் மக்கள் பதுங்குகுழிகளுக்குள் இருக்கின்றார்கள். குறிப்பாக இஸ்ரேலிய மக்கள் எல்லாம் ஈரான் அணு ஆயுதங்களை கொண்டு தாக்கப்படுமோ என்ற ஒரு அச்சத்தில் அணு ஆயுதங்களே வந்து விழுந்தாலும் அச்சம் எழாத அளவிற்கு பாதுகாப்பு கேடயங்களை உருவாக்கி அதற்கு உள்ளாக இஸ்ரேலிய மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை எல்லாம் பார்த்தோம். வெளிப்படையாக ஈரான் தன்னிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதாக ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும்
ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கும் என்ற ஒரு நிலையான நம்பிக்கையில் இஸ்ரேல் நாடு இருக்கின்றது. எனவே அணு ஆயுத தாக்குதலில் இருந்து தங்களுடைய நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கான தங்குமிடங்களை இஸ்ரேல் அமைத்திருக்கின்றது. அதற்குள் தான் பெரும்பாலான இஸ்ரேலிய மக்கள் இருக்கின்றார்கள். ஈரான் நாட்டினுடைய பொதுமக்களும் பதுங்குகுழிகளுக்குள் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். அயத்துல்லா கமேனி, ஈரான் நாட்டினுடைய ஷியா பிரிவு தலைமைத்துவம் இருக்கக்கூடிய மத தலைவர், அவர் எடுக்க போகின்ற முடிவுதான் தற்போது இந்த போர் தொடருமா அல்லது முடிவுக்கு வருமா என்பதை தீர்மானிக்க போகின்றது. அதே நேரம் கச்சா எண்ணெயினுடைய விலை ஏற்கனவே 3 மடங்கிற்கு மேலாக அதிகரித்து விட்டது கடந்த ஒரு வாரத்தில். அது மேலும் மேலும் அதிகரிக்க போகின்றது. கச்சா எண்ணெயை பெருமளவில் இறக்குமதிக்காக நம்பியிருக்கக்கூடிய சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் இந்த பிரச்சனையை எவ்வாறு கையாள போகின்றன என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. கொரோனாவிற்கு பிறகு மெல்ல மெல்ல உலக பொருளாதாரம் இப்போதுதான் எழுந்து வந்தது. பங்கு சந்தைகள் எல்லாம் இப்போதுதான் ஏற்றம் பெற தொடங்கியிருந்தன. ஆனால் இந்த போரின் காரணமாக ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பங்கு சந்தைகளும் லண்டன், அமெரிக்கா உள்ளிட்ட பங்கு சந்தைகள் எல்லாம் மொத்தமாக மீண்டும் கீழே விழுவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. கச்சா எண்ணெயினுடைய தாக்கத்தின் காரணமாக, விலை குறைவு, விலை ஏற்றத்தின் காரணமாக ஒட்டுமொத்த உலக நாடுகளும் எரிபொருள் தட்டுப்பாட்டை சந்திக்க போகின்றன. ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நீரிணைகளை எல்லாம் ஈரான் தற்பொழுது தடை செய்தால் கச்சா எண்ணெய் விநியோகம் உலக அளவில் 20% பாதிக்கப்படும். எனவே அது மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்திவிடும். இதன் காரணமாக ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போரால் மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் உலக நாடுகளுக்கு ஏற்படவில்லை. உலக நாட்டினுடைய அந்த பொருளாதார சங்கிலியில் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் பொருளாதார தாக்கம் ஏற்பட்டாலும் கூட ரஷ்யாவில் இருந்தோ உக்ரைனில் இருந்தோ ஏற்றுமதியாக்கக்கூடிய கோதுமை உள்ளிட்ட உணவுப் பயிர்களில் அந்த ஏற்றுமதியில் ஒரு தாக்கம் ஏற்பட்டு உணவுப் பொருள் விநியோகத்தில் ஒரு சிறிய தடுமாற்ற நிலை ஏற்பட்டிருந்தாலும் வேறு மாதிரியான பொருளாதார தேக்க நிலை உலகத்திற்கு உருவாகவில்லை உக்ரைன் மற்றும் ரஷ்யா போரால். ஆனால் இந்த வளைகுடா போர் அப்படி இருக்க போவதில்லை. வளைகுடாவில் போர் நடந்தால் அது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு பெரிய பிரச்சனைகளை உண்டு செய்யக்கூடிய போராக இருக்கும். எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்கி வரும். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டால் ஒட்டுமொத்தமாக விலைவாசி உயர்வை பொதுமக்கள் சந்திக்க நேரிடும். அது மட்டுமல்லாமல் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமே ஆட்டம் கண்டுவிடும். எனவே இந்த போர் தொடரக்கூடாது என்பதுதான் இந்திய மக்களுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். உடனடியாக ஈரானும் மற்ற நாடுகளோடு பேசி இந்த பிரச்சனையை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளை அமைதி காக்க செய்ய வேண்டும். அதற்காக ஈரான் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் தற்பொழுது அந்த நாட்டினுடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். ஆனால் அயத்துல்லா கமேனி போன்ற தலைவர்கள் அங்கிருந்து செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது மேலும் மேலும் இந்த யுத்தத்தை தீவிரப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் தென்படுகின்றது. எனவே அடுத்தடுத்து ஈரானும் ஏவுகணைகளை வீசிக்கொண்டே இருக்கின்றது. அமெரிக்க தலைமை மீது ஏவுகணைகள் விழத் தொடங்கி இருக்கின்றன. அமெரிக்கா தன்னுடைய போர் விமானங்களை இழந்திருக்கின்றதா, போர் வீரர்களை இழந்திருக்கின்றதா என்பது அடுத்தடுத்து தெரிய வரும். இப்போது வரை தொடர்ந்து இஸ்ரேலை நோக்கியும் ஈரான் நாடு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. அரபின் பல்வேறு நாடுகளை நோக்கியும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றன. அரபு நாடுகள் ஈரானுக்கு எதிராக திரண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவற்றினுடைய பதிலடி எவ்வாறு இருக்க போகின்றது என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.